السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கற்போம் கற்பிப்போம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நேரத்தின் அருமை கருதி, சூழ்நிலையை கருதி, தப்லீக் ஜமாத்துல சொல்ற மாதிரி பெரிய பயானாகவும் இல்லாமல், சிறிய இயலான் அறிவிப்பாகவும் இல்லாமல் ஒரு 10-20 நிமிஷத்துல என்னுடைய உரையை நான் முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு மார்க்க கல்வி விஷயத்திலே நம்முடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய அலட்சியம், மிகப்பெரிய பொடுபோக்குத்தனம் இருப்பதை நாம் யாருமே மறுக்க முடியாது. நான் மார்க்க கல்வி என்று குறிப்பிடுவது உண்மையான தௌஹீதை, உண்மையான குர்ஆன் சுன்னாவை, சரியான இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை பற்றித்தான் நான் குறிப்பிடுகின்றேன். ஏனென்று சொன்னால், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க நாடிய பொழுது மலக்குமாரிடம் அல்லாஹ் சொன்னான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. நபியே, உமது இறைவன் வானவர்களிடம் சொன்னான், நான் பூமியிலே வழித்தோன்றல்களை உருவாக்கக்கூடிய, அடுத்தடுத்து சந்ததிகளை பெருக்கக்கூடிய ஒரு மனித படைப்பை உருவாக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் எல்லாம் கேட்டார்கள், காலோ தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. இந்த பூமியிலே குழப்பம் செய்து ஒருவரை ஒருவர் ரத்தம் போட்டக்கூடிய, கொலை செய்யக்கூடிய மனித சமுதாயத்தையா நீ படைக்க போகிறாய்? நாங்கள் தான் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை துதிக்கின்றோமே, உன்னை பரிசுத்தமானவன் என்று போற்றுகின்றோமே என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் கூறுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்ன பதில், இன்னி ஆழமோ மாலா தாழமோ, நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிகிறேன் என்று அல்லாஹ் சொன்னார். மலக்குமார்கள் இந்த மனிதன் பூமியில் குழப்பம் செய்வான், இரத்தத்தை சிந்துவான் என்று மனிதனை பற்றி அல்லாஹ்விடம் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதன் மிகவும் சிறப்பு மிக்கவன் என்பதை எதை வைத்து அல்லாஹ் வானவர்களுக்கு உணர்த்துகிறான் என்று சொன்னால், செல்வ செழிப்பை வைத்து அல்ல, பல வகையான உணவு சாப்பாடுகளை வைத்து அல்ல, பதவியை வைத்து அல்ல, ஆட்சியை வைத்து அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதன் சிறந்தவன் என்பதை அந்த வானவர்களுக்கு, மலக்குமார்களுக்கு எப்படி உணர்த்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றினுடைய பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கல்வியின் மூலமாகத்தான் அல்லாஹ் சிறப்பிக்கின்றார். அல்லாஹ் தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய கல்வியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் புறத்திலிருந்து ஞானத்தை கற்றுக் கொடுத்து, சும்மா அவர்களும் அதல் மலாயிகா, பிறகு மலக்குமார்களுக்கு அவற்றை எல்லாம் எடுத்து காட்டினான். அப்போ மலக்குமாரிடம் அல்லாஹ் கேட்டான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த பொருட்களினுடைய பெயர்களை எல்லாம் எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள்,
சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ தூயவன், நீ எங்களுக்கு எதை கற்றுத் தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எங்களுக்கு கிடையாது. மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுத்தவனும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னா, குல்னா யா ஆதம் அம்பிஹும் பி அஸ்மாயிஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் சொன்னோம், ஆதமே இந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் நீ வானவர்களுக்கு அறிவிப்பீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எந்த பொருட்களின் பெயர்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவிக்க சொன்னானோ அந்த பொருட்களின் பெயர்களை எல்லாம் மலக்குமார்களுக்கு அறிவித்தார்கள். அப்ப முதல் மனிதனுடைய சிறப்பே, முதல் மனிதனுடைய ஆரம்பமே கல்வியை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. அதே போன்று நாம மரணித்தவுடன், நம்மை கபரில் கொண்டு போய் வைத்தவுடன் இந்த மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சர்வ நாசம். நமக்கு எப்போ மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. பிள்ளைகள் எல்லாம் பட்டிமன்றத்தில் சொன்னார்கள், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா மனிதர்களும் மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும். வமா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யாமின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் அவன் எங்கே மரணிப்பான் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப மரணம் எந்த வினாடியில் வரும், எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. நாம் மரணித்த உடனேயே, மரணித்த மறு வினாடியே, மறு கணத்திலேயே சில மணி நேரங்களில் நமக்கு சொர்க்க வாழ்க்கையோ நரக வாழ்க்கையோ ஆரம்பமாகிறது. அந்த கபர் வாழ்க்கையிலே நமக்கு மார்க்க கல்வி மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமினாக இருந்தால் 4 கேள்விகள், காஃபிராக இருந்தால் 3 கேள்விகள். மூமின் என்ன கேள்வி கேட்கப்படும்? கபரில் நம்மை கொண்டு போய் வைத்தவுடன் அல்லாஹ் மீண்டும் உயிரை கொடுத்து மூமினிடம் இறை நம்பிக்கையாக கேட்பான். முதலாவது கேள்வி, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? அந்த மூமின் சொல்வான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வான். ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? மார்க்கம் என்றால் இந்த உலகத்தில் நீ தொழுதாயே, நோன்பு நோற்றாயே, ஜக்காத் கொடுத்தாயே, ஹஜ் செய்தாயே, குர்ஆன் ஓதினாயே, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் செய்தாய், அதற்கு பேர் தான் தீன் என்பது. அப்பொழுது அந்த மூமின் பதில் சொல்வான், தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் அல் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்று சொல்வான். மூன்றாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அங்கே கேட்கப்படுகிறது. இந்த மனிதர் குறித்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நீ என்ன கருதுகிறாய்? அப்பொழுது அந்த மனிதன் சொல்வான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்று அந்த மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் கூறுவான். நான்காவது கேள்வி கேட்கப்படும், இதை நீ எப்படி அறிந்து கொண்டாய், நீ இதை எப்படி கற்றுக்கொண்டாய்? அப்பொழுது மூமின் சொல்வான், கலர்த்து கிதாப் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், ஆமன்து பிஹி, அதை நான் நம்பிக்கை கொண்டேன், சத்தப்து பிஹி, அதை நான் உண்மைப்படுத்தினேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நாம மௌத்தான உடனேயே கபூர்ல நம்முடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா நரக வாழ்க்கையா என்று தீர்மானிப்பது மார்க்க கல்விதான். இது நாம் விரும்பினாலும் வெறுத்தாலும் மார்க்க கல்வியை படிக்காவிட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை சர்வ நாசம் தான். மறு வினாடியே நம்முடைய வாழ்க்கை, நாம் மரணித்த மறு வினாடியே மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய நாசமாக, நிரந்தர நரகத்திற்குரிய வாழ்க்கையாக அது மாறிவிடும். தீயவனிடம் கேட்கப்படும், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ஹா ஹா அலி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுவான். ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? ஐயோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கேட்கப்படும், இந்த மனிதர் குறித்து நீ என்ன கருதுகிறாய்? ஐயோ எனக்கு தெரியவில்லையே, ஊரில் ஏதோ பேசிக் கொண்டார்கள் என்று சொல்வான். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், ஒமா தலைத்த ஒமா தரைத்த, நீ குர்ஆனை படிக்கவும் இல்லை, நீ குர்ஆனை சிந்திக்கவும் இல்லை, இந்த மார்க்கத்தை தெரியவில்லை என்று சொன்னால் நம்முடைய கபர் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நாசம். நாம எல்லாம் நினைக்கிறோம், அந்த 4 கேள்வியை சொல்லி தந்தாச்சுல, மன் ரப்புக்கள் கேள்வி வரும், ஒமா தீனுக்கள் கேள்வி வரும், நாம கபூர்ல போய் பதில் சொல்லிவிடலாம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல.
இந்த கேள்விகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சுருக்கம். அல்லாஹ்வை பற்றி படித்தால்தான், அல்லாஹ்வை பற்றி அறிந்தால்தான் கபரில் பதில் சொல்ல முடியும். நபிகள் நாயகத்தை பற்றி படித்தால்தான், இஸ்லாத்தை பற்றி படித்தால்தான் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் பதில் சொல்ல முடியும். நபிகள் நாயகத்தை பற்றி படித்தால்தான் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் நாம் பதில் சொல்ல முடியும். இன்றைக்கு பாருங்க, என்ன சினிமா வந்திருக்குது, எத்தனை நடிகர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பாட்டுகள் என்பது வரை இன்றைக்கு ஆண்களை பெண்களை இளைஞர்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய பெண்களிலேயே சமூக வலைதளங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த சமுதாயம் இவ்வளவு நாசமாக போகிறதா என்று கவலைப்படக்கூடிய நிலைமை. இவ புதுசா ஒரு கூட்டாளி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த இஸ்லாமிய பெண்கள் சிலர், அவள் தான் எங்க சாமி, முஸ்லிம் பெண்கள் தலை முக்காட்டையும் போட்டுக்கொண்டு அந்த கூட்டாளி தான் எங்க சாமி, நாங்க அவரை பார்க்கறதுக்காண்டி வந்தோம். ஐயோ, நான் தொலை கூட என்ன செஞ்சேன், தொழுகையை கூட விட்டுட்டு இவரை பார்க்கறதுக்காண்டி வந்த இவரை ஊருக்கு வராமல் போய்விட்டார். யார்? முஸ்லிம் பெண்கள். கழுத்துகளில் துண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் மிக கேவலமான மார்க்கம் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு பேசக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய பெண்களுடைய நிலை மாறி இருக்கிறது என்று சொன்னார். கணிசமான முஸ்லிம் இளைஞர்களுடைய நிலை மாறி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மார்க்க கல்வி அவர்களை சென்றடையவில்லை. மார்க்க கல்வியை நாம் தெரியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி பெற்ற வாழ்க்கையாக அமையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கேட்கின்றான், குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் மக்களிடம் கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? மார்க்க கல்வியை படித்தவர்களும் மார்க்க கல்வியை படிக்காதவர்களும் சமமாக முடியுமா? உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்கள் என்பதை படித்தால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் எப்படி நோன்பு வைத்தார்கள் என்பதை தெரிந்தால்தான் நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்றால் இணை வைத்தல் என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன என்பதை படித்தால்தான், என்பதை கற்றுக்கொண்டால்தான் நாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத மக்களாக நாம் மரணிக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். முதல்ல கல்வி, கல்விக்கு பிறகுதான் அமல் செய்வது. நீங்கள் ஒன்றை பற்றி தெரியாமல் செய்தால் கண்டிப்பாக அந்த செயல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்கம் ஒருவர் மரணித்து விட்டால் மரணித்தவர்களுக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது, இறந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய துஆ என்ன, இறந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, இதை பற்றி மார்க்கம் சொல்வதை தெரியாமல் நாம் என்னதான் வருஷ பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 8ஆம் பாத்தியா எதை ஓடினாலும் அந்த செயல் அனைத்தும் நம்மை நரகத்தில் கொண்டு போய்தான் சேர்க்கும். நபிகள் நாயகத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்று தெரியாமல் தெருக்கல்ல அண்டாவை ஏற்றி பலாச்சோறு ஆக்கி மௌனம் ஓடு விளம்பரத்தினால நாம் நபிகள் நாயகத்தை நேசித்தவர்கள் ஆகிவிட முடியுமா? நிச்சயமாக அந்த செயல் நம்மை நரகத்தில் கொண்டு போய்தான் சேர்க்கும். அப்படி என்றால் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டிய கேள்வி மார்க்க கேள்வி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். நம்முடைய இந்த உலகத்தில் நம்முடைய கண்ணியம் உயர வேண்டும் என்றால், உலகத்தில் நம்முடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்றால், மறுமையில் நம்முடைய சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்றால் அதற்கு 2 அடிப்படை. ஒன்று ஈமான், ஈமான் கொண்ட பிறகு மார்க்க கல்வியை நாம் படிப்பது. எந்த அளவுக்கு சொன்னால், இந்த உலகத்துல நாம என்னதான் பெரிய பெரிய படிப்பு படிச்சாலும் சரி, இன்னைக்கு பார்க்கிறோம் பல குடும்பங்கள்ல பெண்கள், பல குடும்பங்கள்ல விவாகரத்துகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. விவாகரத்தையே அதிகரிக்குது. பல குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை. என்ன காரணம்? ஒரு கணவனாக இருப்பவன், ஒரு மனைவியாக இருப்பவன் கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனைவி மார்க்க கல்வியை படிக்கவில்லை என்றால், அவன் என்னதான் இன்ஜினியர் படிச்சாலும் சரி, டாக்டர் படிச்சாலும் சரி, இந்தியாவிற்கே பிரதமராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கணவனிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வியை ஒரு பெண் தெரியவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் நாசம்தான். 50 வருஷம் 60 வருஷம்
கணவன் மனைவியா வாழ்ந்து இந்த உலகத்துல எந்த இன்பத்தையும் அனுபவிக்காமல் அவர்கள் செத்து மடிவார்கள், அல்லது அந்த குடும்பம் விவாகரத்தாகி பிரிந்துவிடும். அப்ப மார்க்க கல்வி என்பது அவசியம். ஒரு மனைவிக்குரிய கடமை என்ன அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஒரு கணவனுக்குரிய கடமை என்ன அல்லாஹ் சொல்லி தருகிறான். நபிகள் நாயகம் சொல்லி தந்தார்கள். இன்றைக்கு எத்தனை பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தெரிந்திருக்கிறார்கள்? எத்தனை ஆண்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை தெரிந்திருக்கிறார்கள்? எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கு பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மார்க்க கல்வியை உங்கள் பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டி இருந்தால், நாம் கற்றிருந்தால் இந்த சமுதாயம் மிகச் சிறந்த சமுதாயமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு பிறகு நன்மையை தந்து கொண்டே இருக்கக்கூடியது இந்த மார்க்க கல்வி மட்டும்தான். நாம் இந்த உலகத்துல ஒருவர் மருத்துவம் படித்திருக்கிறார், டாக்டராக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு காய்ச்சலுக்கு ஊசி போடலாம், ஏதாவது நோய்க்கு மருத்துவம் பார்க்கலாம். டாக்டர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் படித்த மருத்துவ படிப்பும் மறந்து போய்விட்டது. அவர் படித்த கல்வியை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறார்? எந்த படிப்பையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இன்ஜினியர் படிப்பாக இருக்கட்டும், எந்த படிப்பாக இருந்தாலும் அந்த இன்ஜினியர் மூத்தாயிட்டார்னா அதோட அவருடைய கல்வி, அவருக்கு அந்த கல்வியினால் கிடைக்கக்கூடிய நன்மை முடிந்து போய்விட்டது. ஆனால் மார்க்க கல்வி அப்படி கிடையாது. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறீர்களே, இந்த மதரசாவுல பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்கிறது அல்லாஹ் வானத்தின் மேல் உள்ள அரிசியில் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மார்க்க கல்வியை அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. சாப்பிடும் போது பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறது. நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறது. இந்த நாம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு நாம ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், இதை அற்பமாக நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாம மரணித்த பிறகும் நமக்கு நன்மையை தந்து கொண்டே இருப்பது இந்த மார்க்க கல்விதான். மதரசாவுள்ள ஆசிரியர்மார்கள், ஒரு தாய், இவர்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய நன்மை என்பது எவ்வளவு பெரிய நன்மை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதஹ அன்ஹு அமலுஹு குல்லு. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய எல்லா நல்லதும் நின்று போய் விடுகிறது. நாம மௌத்தான பிறகு நமக்காண்டி யாரு தொழுதாலும் நமக்கு வந்து சேராது, நமக்காண்டி யாரு ஃபாத்தியா ஓதினாலும் நமக்கு வந்து சேராது, நமக்காண்டி யாரு பலாச்சேர் விளம்பினாலும் நமக்கு வந்து சேராது. 3 விஷயங்கள், அவை உயிரோடு இருக்கும்போது நான் செய்த விஷயங்கள், அது நமக்கு வந்து சேரும். அது ஒன்று என்ன? இல்லாமல் சதகத்தின் ஜாரியா, ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தர்மம், நிரந்தரமான தர்மம். ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறார், அல்லது ஒரு மரத்தை நட்டி வைக்கிறார், அல்லது ஒரு கிணத்தை தோண்டுகிறார். இப்படி அவர் மரணித்து விட்டாலும் அவர் செய்த தர்மம் மக்களுக்கு பயனளித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது மரணத்திற்கு பிறகு நன்மையாக சேர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வி அது மார்க்க கல்வி மட்டும்தான் பயனுள்ள கல்வி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்கிறோம், ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறோம், ஒரு நபிமொழியை சொல்லிக் கொடுக்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை எடுத்துச் சொல்லுங்கள் என்றார்கள். ஒரு செய்தியை நாம் சொல்லிக் கொடுத்தாலும் நம்மிடமிருந்து, என்னிடமிருந்து ஒரு பிள்ளை ஒரு மார்க்க கல்வியை தெரிந்து கொண்டால், நான் மரணித்து விட்டாலும் நான் ஒரு குழந்தைக்கு, ஒருவருக்கு நான் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வி அவர் நடைமுறைப்படுத்தும் காலமெல்லாம் எனக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். சரி, நான் யாருக்கு சொல்லிக் கொடுத்தேனோ அவரோட 1000 பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த 1000 பேருக்கும் அவர் செய்த நன்மை கிடைக்கும். அந்த 1000 பேருடைய நன்மையும் எனக்கும் கிடைக்கும். 1,00,000 பேருக்கு போய்விட்டால், 1 கோடி பேருக்கு போய்விட்டால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நன்மை சேரும். பெரிய பெரிய இமாம்கள் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டார்களே, அவர்களுக்கு எவ்வளவு நன்மை போய் சேரும். அவர்கள் மூலமாகத்தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோடான கோடி நன்மைகளை, கோடான கோடி மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். மூன்றாவது நபிகள் நாயகம் சொன்னார்கள், வலதும் சாலிஹும் எதுவும், அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தை. ஒரு குழந்தை நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக மாற வேண்டும் என்றால்
மார்க்கத்தை படிக்காமல், குர்ஆனை படிக்காமல், சுன்னாவை படிக்காமல் நல்லொழுக்கமுடைய குழந்தையாக மாறவே முடியாது. சொல்லுங்க, மார்க்கத்தை படிக்காம, குர்ஆனை படிக்காமல், நபி வழியை தெரியாமல் ஒருவன் நல்லவனாக இருந்து சொர்க்கத்துக்கு போனான் என்று ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அப்ப நம்முடைய பிள்ளை பிரார்த்தனை செய்தால் கபூர்ல தாய் தந்தையருடைய வேதனை குறைக்கப்படுகிறது, தாய் தந்தையுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய துவாவினால், பிள்ளையுடைய துவாவினால் தாய் தந்தையுடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் உயர்த்தப்படுகிறது. இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளை மார்க்க கல்வியை பெற்றிருக்க வேண்டும், சரியான இஸ்லாத்தை தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன தூய மார்க்கத்தை தெரியாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு அவருடைய பிரார்த்தனை, அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். யோசித்து பாருங்க, இங்க இருக்கிறதுல உங்க மனசாட்சி, நான் யாரையும் கையை தூக்க சொல்லல, உங்க மனசாட்சி நீங்க தொட்டு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லது ஒவ்வொரு நாளும் உங்களை பெற்ற தாய் தந்தையருக்காக எத்தனை பேர் துவா செய்வீங்க? நான் யாரையும் கையை தூக்க சொல்ல, யோசிச்சு பாருங்க. நம்மளை பெற்று வளர்த்து மௌத்தாயிட்டாங்கல்ல, அந்த தாய் தந்தையருக்காக நாம எப்ப துவா செய்வோம்? எவ்வாறு மார்க்கம் சிந்தனை, மார்க்க அறிவோடு என்ன வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் இறைவா ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா நான் சிறு பிராயமாக இருக்கும் போது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எப்படி என்னை பராமரித்து வளர்த்தார்களோ அது போன்று நீ அவர்கள் கருணை காட்டுவாயாக. ரப்பனா உஸ்ர்லி வலி வாலிதைய, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று மார்க்கத்தை கற்றவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் துவா செய்வாங்க. நீங்க உங்க பிள்ளைகளை மார்க்க அறிவில்லாமல் வளர்த்தால், மார்க்க அறிவில்லாத பிள்ளைகள் அவன் தொழ வருவதே பெரிய விஷயம், அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிந்தித்து பார்ப்பதே பெரிய விஷயம். அவன் எப்படி உங்களுக்கு பிரார்த்தனை செய்வான்? அவன் எப்படி, நம்முடைய பிள்ளை மார்க்க அறிவில்லாமல் இருந்தால் நாம் மரணித்த பிறகு நம்முடைய பிள்ளை நமக்கு எப்படி பிரார்த்தனை செய்வான்? நீங்க டாக்டர் ஆகிறது கோடிய செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. இன்ஜினியர் ஆகிறதுக்கு லட்சங்களை செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன செய்வீர்கள்? நீங்க உங்க பிள்ளையை டாக்டர் ஆக்கினால், இன்ஜினியர் ஆக்கினால் அவனுடைய வாழ்க்கைக்கு நல்லது, நீங்கள் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நல்லது. ஆனால் நீங்கள் மரணித்து விட்டால் அந்த பிள்ளையுடைய துவா மட்டும்தான் உங்களுக்கு பயனளிக்கும். மார்க்க கல்வி இல்லாத பிள்ளை எப்படி பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்வான்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், நமக்கு மார்க்க அறிவு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் அஞ்சக்கூடிய பயம், அல்லாஹ் அஞ்சக்கூடிய மக்களாக நம்ம ஆகவே முடியாது. அல்லாஹ் நாம பயப்படாத நம்ம யாரு? நம்ம காஃபிர். அல்லாஹ் நம்ம பயப்படணும் வச்சுக்கிடுங்க, நம்ம காஃபிர், நம்ம நிரந்தரமா நரகத்துக்கு போய் சேர்ந்துருவோம். நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் எப்ப வரும்? அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டும் என்று தெரிந்தால்தானே அல்லாஹ்வுடைய பயம் வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, மார்க்கத்தை அறிந்தவர்கள் தான், அல்லாஹ்வுடைய அடியார்களில் மார்க்கத்தை அறிந்தவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். தொழாவிட்டால் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை தெரிந்தவர் தான் தொழுகைக்கு வருவான். நமக்கு தொழாவிட்டால் எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரியாவிட்டால் நாம் எப்படி தொழுவோம்? தொழுகை இல்லாத பெண்களை யோசித்து பாருங்கள், தொழுகை இல்லாத ஆண்களை பற்றி யோசித்து பாருங்கள். கடையில் உள்ள எல்லாரும் தொழுகை கொண்ட பள்ளியாச பத்தாத, அப்ப இந்த தொழுகை விட்டால் எவ்வளவு பெரிய பெரும் பாவம் என்பது நமக்கு தெரியவில்லை. தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பது தெரியவில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் ஃபாத்தஹு ஸலாத்துல் அஸ்ர், யாருக்கு ஒரே ஒரு அஸ்ர் தொழுகை தவறிவிட்டதோ ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு மாலுஹு, அவன் தன்னுடைய செல்வத்தையும் பிள்ளைகளையும் பறி கொடுத்தவன் போன்றவன். ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம பிள்ளைங்க எல்லாம் மௌத்தாயிட்டாங்க, கணவன் மனைவி எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க, நம்ம குடும்பம் எல்லாம் சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவருடைய பரிதவிப்பாளர் நிலையை நாம் பட்டியலிட முடியுமா? அதே போன்று ஒரே ஒரு அசல் தொழுகை வேண்டுமென்றே தவறிவிட்டால் அவ்வளவு பெரிய பாதிப்பு மறுமையில் ஏற்படும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கும் பொழுது, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில பெரும் கொண்ட கூட்டம் தொழுகையை பற்றிய எந்த பயமும் இல்லாமல் இருக்கா என்று சொன்னார். அதுலயும் இந்த வயசுக்கு வந்த பிள்ளைகளை, பசங்களை சொல்லவே வேண்டியதில்லை. தொழாமல் அவர்கள் காலங்களை கடத்திக் கொண்டே இருக்கிறார்கள். தொழுகை பள்ளியாசல பாங்க சொல்லப்படும் ஆயிரக்கணக்கு நூற்றுக்கணக்கான பசங்க
வயக்காட்டுல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லை நம்ம டவுன்களை பள்ளி ரையான் பள்ளி எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த பாங்கு சத்தம் நம்ம பசங்களுடைய காதுகள்ல வந்து அப்படியே ஒலிக்கும். தொழுகையை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. டீ கடைகள்ல டீ குடித்துக் கொண்டிருப்பார்கள். நம்ம ஊர் பாஷையில சாயந்தரம் ஆயிட்டுனா எல்லாரும் மேட்ட போவாங்க. இசாகு பாங்கு சொல்ல கிழக்க வருவாங்க. ஆனால் தொழுகையை பற்றிய பயம் இல்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம்? மார்க்க அறிவு இல்லாமல் தொழுகையை பற்றிய பயம் வராது. மார்க்க அறிவு இல்லாவிட்டால் ஷிர்க் எவ்வளவு பேராபத்து என்பது தெரியாது. மார்க்க அறிவு இல்லாவிட்டால் பெற்றோரை எப்படி கவனிக்க வேண்டும் என்பது தெரியாது. மார்க்க அறிவு இல்லாவிட்டால் உறவுகளை எப்படி தேட வேண்டும் என்பது தெரியாது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை மார்க்க அறிவு. அல்லாஹ்வுடைய பயத்தை தருவது மார்க்க கல்வி. அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களின் மார்க்க அறிவுடையவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். உங்களுக்கு மார்க்கத்துடைய அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தன்மை நம்மிடம் என்ன செய்யாது, ஏற்படாது. அதே போன்று கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? ஒரு சமுதாயம் நம்ம கியாமத் நாள்ல நாம வரும் பொழுது நாம உயிரோடு இருக்கிறோம் வச்சுக்கிறோங்க, அது மாதிரி கெட்டவர்கள் யாரும் கிடையாது. கியாமத் நாள் நெருங்கி விட்டது என்பதை அடையாளம் என்ன தெரியுமா? நபிகள் சொன்னார்கள், இன்னமின் அஷ்ராத்தி ஸாஆ, கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று முதலாவது கல்வி அளிக்கப்படும், மார்க்க கல்வி அளிக்கப்படும். மார்க்க கல்வி அளிக்கப்பட்டு விட்டால் அறியாமை வேர்முடித்து விடும். அறியாமை வேர்முடித்து விட்டால் அந்த சமுதாயத்திலே இஷ்ரபுல் ஹம்ரு, மது அருந்தப்படும், விபச்சாரம் பகிரங்கமாக நடக்கும். அதற்குரிய அறிகுறிகள் வருவதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு நாம பிள்ளைகள் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மார்க்க கல்வியை தெரிந்து வைத்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்கும். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையின் இறுதி பகுதிக்கு நான் வந்து விடுகிறேன். நாம திருமலை குர்ஆனை படித்து பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் நிறைய துஆக்களை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். இந்த துஆவை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, இந்த துஆவை செய்யுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹ் அதிகமாக என்னிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். இறைவா எனக்கு செல்வத்தை அதிகமாத்தா என்று கேட்பதற்கு அல்லாஹ் சொல்லவில்லை. நாம அல்லாஹ்ட்ட கேட்கலாம், இறைவா எனக்கு கோடி கோடியா இந்த உலகத்திலே கூட மறுமையை சொர்க்கத்தை கூட அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இறைவா இந்த உலகத்தில் நல்லதைத்தா மறுமையிலும் நல்லதைத்தா அல்லாஹ்ட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும், நமக்கு துஆக்களில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பதவியை அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதிகாரத்தை கேளுங்கள் என்றால் அதிகமாக கேளுங்கள் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹ் அதிகமாக கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் உத்தரவிடுகின்றார். அது என்ன விஷயம்? ரப்பி ஜித்னி இல்மா. நபியே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், இறைவா எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயாக, இந்த மார்க்க அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று நபியே அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் அதிகப்படுத்துமாறு கேட்கக்கூடிய சொன்ன ஒரே விஷயம் மார்க்க கல்வி மட்டும்தான். மற்ற எதையும் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எந்த வசனத்திலும் சொல்லவில்லை. நமக்கு நல்லதை நாம் அதிகமாக கேட்கிறோம், ஆனால் அல்லாஹ் உத்தரவிட்ட ஒரே விஷயம் இது மட்டும்தான், இந்த கல்வி மட்டும்தான். இந்த மார்க்க கல்விதான் இந்த உலகத்தில் நம்மை நல்லவர்களாக ஆக்கும். இந்த மார்க்க கல்விதான் நாம் மரணித்தவுடன் கபரில் நம்மை காப்பாற்றும். இந்த மார்க்க கல்விதான் தௌஹீதை நமக்கு கற்றுத்தரும். இந்த மார்க்க கல்விதான் பாவங்களை விட்டு நம்மை தூரமாக்கும். அந்த கல்வியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக எல்லா பள்ளிவாசல்களிலும் நாம் இந்த குழந்தைகள் மதரசாவை நடத்தி வருகின்றோம். அப்ப இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடிய சரியான கல்வியை குழந்தைகள் மதரசை யாரும் நடத்தலாம், ஆனா அந்த பிள்ளைகளுக்கு சரியான மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா? சரியான கல்வி எது சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்குமோ அந்த கல்வி. மதரசாவில் போய் மௌலூத் ஓத படிப்பது, முர்தா ஓத படிக்கிறது, கண்ட கண்ட கர்சாக்களையும் பொய்யான விஷயங்களையும் படிப்பது மார்க்க கல்வி அல்ல. சரியான குர்ஆனையும் சரியான நபி வழியையும் படித்து
அதன்படி நடப்பதுதான் நம்மை மறுமையில் வெற்றி பெற செய்யக்கூடிய மார்க்க கல்வி. அத்தகைய கல்வியைத்தான் நம்முடைய மதரசாக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு நாம் போதிக்கின்றோம். எனவே இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய மதரசாக்களிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் பயில வைக்கும் பொழுது, நாமும் சத்தியத்தை தெரிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய மிகச் சிறந்த கல்வியாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கல்வியை படித்து, சரியான கல்வியை படித்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆட்கள் புரிவானாக. வாஹிது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.